வழிபோக்கன் சுவாமி குருசாமி யூடியூப் சேனல் வாயிலாக உங்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் உங்கள் சுவாமி குருசாமி பேசுகிறேன். நாங்கள் நேபாள் முக்திநாத் யாத்திரை போயிருந்தோம். நாங்கள் பசுபதிநாத், அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஜலநாராயண பெருமாள், இதெல்லாம் நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு காட்மாண்டில் இரவு தங்கிட்டு அங்கேருந்து லும்பினியா புத்தர் பிறந்த இடத்த தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நாங்கள் இப்போது காட்மாண்டு விமான நிலையத்துக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு விமான டிக்கெட்லாம் முன்னாடியே பதிவு பண்ணி வச்சுருந்ததுனால எங்களை வெறும் உடைமைகளை பரிசோதனை பண்ணிவிட்டு விமானத்தில் ஏறத்துக்கு அனுமதிக்கிறதா சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதுக்காக வெயிட் பண்ணின்னு இருக்கோம், வரிசையில் நின்றுன்னு இருக்கோம். அப்படி வரிசையில் நிற்கும் போது அந்த காட்மாண்டு விமான நிலையத்தை உங்களுக்கு நான் காட்சிப்படுத்தின்னு இருக்கேன். நாங்கள் இப்போ விமானத்தில் ஏற போகிறோம். விமானத்தில் ஏறிட்டோம். விமானத்தில் இருக்கக்கூடிய பணிப்பெண்கள் எல்லாருடைய இருக்கையும் உறுதிப்படுத்தி எல்லாரையும் அமர வைக்கிறாங்க. நாங்கள் எல்லாரும் உக்காந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் விமானம் கிளம்ப போகுது. நாங்கள் இங்கேருந்து லும்பினியா போகிறோம். இந்த லும்பினியா அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவுடைய பார்டரில் தான் இந்த லும்பினியா இருக்குது. இந்தியாவில் நம்ம உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் பார்டரில் அமைஞ்சிருக்கிறது தான் நேபாள். நாங்கள் விமானத்தில் போயின்னு இருக்கோம். அப்படி விமானத்தில் போகும்போது அந்த எவரெஸ்டுடைய மலைகளையும் பனிமலைகளையும் நாங்கள் பார்த்து அற்புதமாக ரசிக்கிறோம். நீங்களும் ரசிங்க. ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் இருக்குது அந்த பனிமலைகள்லாம் பாருங்கள். நாங்கள் இங்கேருந்து லும்பினியா விமான நிலையத்தில் போயிட்டு இறங்கி அங்கேருந்து கார் மூலயமா நாங்கள் அந்த புத்தர் பிறந்த இடத்துக்கு போகிறோம். பழைய காலத்தில் இந்தியாவுடைய எல்லையில அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. சிற்றரசர்களும் பேரரசர்களும் ஆட்சி புரிஞ்சதுனால அன்னைக்கு புத்தர் பிறந்த இந்த இடம் அவங்களுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டதாக இருந்தது. அரசுடைய மகனாக அவர் இருந்ததுனால அவருடைய அரண்மனையும் அந்த அரண்மனையில் பிறந்த இடமும் இந்த லும்பினியா அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துக்கு நாங்கள் இப்போ போகிறோம். அதை புத்த மடத்தை சார்ந்தவங்க நிர்ணயம் பண்ணி இப்போ புதுப்பிச்சு கட்டின்னு இருக்காங்க. அழகாக கட்டடக்கலைகள்லாம் இருக்குது பாருங்கள். காரில் போகிற அந்த இதுலேயே உங்களுக்கு நாங்கள் வீடியோ எடுத்துன்னு இருக்கோம். இது இப்போ தான் கட்டின்னு இருக்காங்க. இதை பெரிய ஒரு காட்சி அரங்கமாக உருவாக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லின்னு இருக்காங்க. கிட்டத்தட்ட அது ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே சர்வண்டிங் இடம் இருக்கும் போல இருக்குது. அவ்வளோ இடம் இருக்குது. நடந்தோ நம்ம இதுலேயோ போக முடியாது, காரில் தான் போகணும். கிட்டத்தட்ட 10லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் சுற்றளவுள்ள ஒரு அரண்மனையாக அது இருக்குது. அதை இப்போ எல்லாமே புதுப்பிச்சு அதை காட்சி பொருளாக மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லின்னு இருக்காங்க. இதை பாருங்கள், ஒரு கட்டடம் உருவாயின்னு இருக்குது. அந்த கட்டடத்தை முடிவுற இதில் அது இருக்குது. அதை நாங்கள் பார்த்துனே போயின்னு இருக்கோம். நாங்கள் இங்கெல்லாம் நிற்க போகிறதில்ல. ஏன் அப்படின்னு சொன்னால், எங்களுடைய இது முதல்ல புத்தர் பிறந்த அந்த சிதிலமடைஞ்ச அரண்மனையை பார்க்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய முதல் குறிக்கோளாக இருந்தது. நாங்கள் இப்போ நேராக புத்தர் பிறந்த இடத்துக்கு போயின்னு இருக்கோம். அந்த என்ட்ரன்ஸுக்கும் போயிட்டோம். பாருங்கள், அங்கே என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு அங்கே நேபாள் பணத்தில் 50 ரூபா டிக்கெட்டு. அந்த டிக்கெட்டை நாங்கள் எடுத்துகிட்டு அங்கேருந்து நடந்து போகிறோம். அதுக்குள்ளேயே ஒரு பெரிய ஏரி இருக்குது. அந்த ஏரியில் தண்ணி இருக்குது. இதில் ஒரு விசேஷம்னா அப்படின்னு பார்த்தோம்னா, நேபாளில் ஒரு பக்கம் ஐஸ் கட்டி மலையாக இருக்குது. அதே பார்த்தோம்னா இன்னொரு பக்கம் ரொம்ப கடுமையான வெயில் இருக்கக்கூடிய வறட்சியான பகுதியாக இருக்குது. நாம் இப்போ இருக்கக்கூடிய இந்த லும்பினியாவில் பயங்கரமான வெயில் இருக்குது. சொல்ல முடியாத அளவுக்கு வெயில் இருக்குது. தாங்க முடியாத அளவுக்கு நமக்கு அந்த வெயில் இருக்குது. அதே போல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் போனது சனி ஞாயிறு அப்படின்ற ஒரு லீவு நாள் அப்படின்றதுனால அங்கே நிறைய பார்வையாளர்கள் வந்திருந்தாங்க. புத்த மதத்தை சேர்ந்த புத்த துறவிகள் வந்திருக்காங்க. அதே போல் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் புத்தரை வணங்குறதுனால அங்கே மட்டும் இல்லாத வெளிநாட்டிலேருந்துலாம் வந்திருக்காங்க. நிறைய கூட்டம் இருந்தது. நாங்கள் இப்போ போயின்னு இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா குழந்தை வடிவில் ஒரு புத்தர் சிலை அமைச்சிருக்காங்க. பாருங்கள், ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. புத்தருடைய முகமே, அந்த குழந்தை முகம் அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப சிறப்பாக அந்த சிற்பம் அமைஞ்சிருக்கு. அங்கே பார்த்துட்டு நாங்கள் புத்தர் பிறந்த அந்த அரண்மனைக்கு போகிறோம். பாருங்கள், சிதிலமடைஞ்ச கட்டடங்களுக்கெல்லாம் இருக்குது. அந்த கட்டடங்களுக்கு நடுவில் ஒரு வெள்ளை கலர் கட்டடம் தெரியுது இல்லைங்களா? இப்போ கட்டியிருக்காங்க. அந்த கட்டடம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
புத்தருடைய அந்த அரண்மனை சிதிலம் அடைஞ்சாலும் அவர் பிறந்த அந்த அறை இருக்கு இல்லைங்களா, அந்த அறை வந்து இந்த கட்டடத்துக்குள்ளதான் பாதுகாத்து வச்சுன்னு இருக்காங்க. அதுக்கு வெளியில வந்து பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்கு இந்த புதிய கட்டடத்தை கட்டி வச்சிருக்காங்க. அது ஃபுல்லா ராணுவம் வந்து பாதுகாத்துன்னு இருக்காங்க. உள்ள வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. இப்போ நாங்க அதுக்குள்ளதான் போயின்னு இருக்கோம். அதுக்குள்ள போனோம்னா பழைய காலத்து மண்ணில் வந்து கட்டின அந்த கட்டடம் இருக்கு. அது சிதிலம் அடைஞ்சிருக்கு. அந்த அறையில தான் புத்தர் பிறந்ததா சொன்னாங்க. அந்த இடத்துல நாங்க போயிட்டு அதை பார்த்தது நாங்க பெரிய புண்ணியமா பாக்கியமா நினைக்கிறோம். புத்தருடைய கருணையினால அவர் பிறந்த அந்த இடத்த பார்க்குற பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிது. ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். பாருங்க, அந்த கட்டடங்கள்லாம் சிதிலம் அடைஞ்ச கட்டடங்களெல்லாம் நீங்க பார்க்குறீங்க. இதெல்லாம் வந்து பழைய காலத்து அரண்மனை. இந்த பெரிய அரண்மனையில இருந்த ஒரு அறையில தான் புத்தர் பிறந்திருக்காரு. அந்த இடத்த தான் இப்போ வந்து புதுசா நீங்க ஒரு வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்ச ஒரு கட்டடம் பார்த்தீங்களா, அதில் வந்து பாதுகாத்து வச்சுன்னு இருக்காங்க. அதில் மழையோ தண்ணியோ காற்றோ வெயிலோ படாத அளவுக்கு பாதுகாத்து வச்சுன்னு இருக்காங்க. அது உள்ளே போனோம்னா இதை போல் நம்ம சிதிலமடைஞ்ச ஒரு அறையை பார்க்குறோம். அந்த அறையில் தான் புத்தர் பிறந்ததா சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வெளியில் வரோம். வெளியில் பார்த்தீங்கன்னா கலர் கலராக கொடி கட்டியிருக்காங்க. இந்த கலர் கலராக கொடி கட்டி இருக்கிறது என்ன அப்படின்னா வேண்டுதலுக்காக வந்து கட்டுறதா சொல்கிறாங்க. இந்த கட்டடத்துக்குள்ளே தான் புத்தர் பிறந்த அந்த அறை இருக்குது. ரொம்ப அழகாக தரிசனம் பண்ணோம். நம்ம அதை தரிசனம் பண்ணும்போது அந்த புத்தருடைய காலத்துக்கே நம்ம போயிட்ட மாதிரி ஒரு மன மகிழ்ச்சி நம்மளுக்குள்ளே ஏற்படுது. இங்கே நிறைய அரச மரங்கள் இருக்குது. அந்த அரச மரங்களில் இந்த மாதிரி கொடி கட்டுறதை விசேஷமாக நினைக்கிறாங்க அந்த புத்த மதத்தை சேர்ந்தவங்க. இது இல்லாமல் இப்பயும் புத்த பிச்சுக்கள்லாம் நிறைய பேர் அங்கே வாழ்ந்துன்னு இருக்காங்க. அங்கே வழிபாடுகள்லாம் நடக்குது. இந்த வழிபாடு ஸ்தலத்துக்கு தான் நாம் வந்திருக்கோம். இந்த மஞ்சள் கலர் கட்டடம் தெரியுது இல்லைங்களா, இந்த இடத்துல தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்துட்டு புத்த மதத்தை வந்து தழுவினாரு இங்கே இருக்கக்கூடிய புத்த பிச்சுக்களை சந்திச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குண்டான ஆதார புகைப்படங்கள்லாம் இந்த அறைக்குள்ளே இருக்குது. அங்கே அம்பேத்கர் அந்த புத்த மதத்தை தழுவின அந்த அடையாள புகைப்படங்கள்லாம் நாங்கள் பார்த்து ரசிச்சுட்டு நாங்கள் வெளியில் வரோம். வெளியில் வந்து மற்ற இடங்களையும் நாங்கள் சுற்றி பார்க்குறோம். நாங்கள் நேபாள் வந்து எந்தெந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி யாத்திரை புறப்பட்டோமோ அந்த இடங்களை எல்லாம் முழுசாக பார்த்துட்டோம். நாங்கள் பார்த்துட்டு கடைசியாக பார்க்க வேண்டிய இடம் இந்த புத்தர் பிறந்த லும்பினியா அப்படின்றத முடிவு பண்ணி அதே போல் கடைசியாக நாங்கள் வந்து எந்த தங்கு தடை இல்லாத இந்த புத்தர் பிறந்த மண்ணில் எங்கள் கால்பட்டதும் எங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொடுத்தது. இதை பாருங்க, புத்த பிச்சுக்கெல்லாம் மரணம் அடைஞ்சா அந்த ஸ்துபி கட்டுறாங்க இல்லையா, அந்த கட்டடங்கள்லாம் இங்கே இருக்கு இந்த காம்பவுண்டுக்குள்ள. இது எல்லாத்தையும் ரசித்து பார்த்தோம். நாங்கள் கண்டிப்பாக இந்த புத்தர் பிறந்த இந்த மண்ணில் புத்தரை தரிசனம் பண்ணுறதுக்கு நாம் கொடுத்து வச்சிருக்கணும். வாய்ப்பு ஏற்படும் போது எல்லாரும் போயிட்டு தரிசனம் பண்ணுங்க. அதே போல் நேபாள் இன்னொரு முறை போயிட்டு இதே மாதிரி தரிசனம் பண்ணோம் அப்படின்ற ஆவல் எங்களுக்கு மறுபடியும் எழுந்தது. இன்னொரு முறை கடவுள் அனுகிரகம் இருந்துச்சுன்னா நேபாளுக்கு போனோம் அப்படின்ற எண்ணத்தோட நாங்கள் இந்தியாவுக்கு புறப்பட்டுட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் நம்ம வந்தோம்னா இந்திய எல்லை வந்தது. இப்போ நாங்கள் இந்திய எல்லைக்கு நாங்கள் வந்துட்டோம். பாருங்கள், பின்னாடி தெரியுது இல்லைங்களா, இதுதான் நேபாளுடைய எல்லை. அந்த எல்லையில் வந்து நம்மளை செக் பண்ணுறாங்க, நம்ம உடைமைகளெல்லாம் செக் பண்ணுறாங்க. நம்ம உடைமைகளை வந்து செக் பண்ணிட்டோன்னா நம்ம ஆதார் கார்டுகளை செக் பண்ணுறாங்க. இதோ பாருங்கள், இது வந்து இந்திய எல்லை. இந்த எல்லை இருக்கு இல்லைங்களா, அவங்களுடைய அந்த ஆர்ச்சி, நம்மளுடைய ஆர்ச்சி, இதுக்கு நடுவில் நின்று தான் நான் வந்துட்டு இந்த வீடியோவை கவர் பண்ணின்னு இருக்கேன். நாங்கள் நேபாள் செக் போஸ்ட்லாம் முடிஞ்சு இந்தியாவுடைய எல்லைக்கு வந்துட்டோம். இப்போ இந்திய ராணுவம் வந்து நம்ம உடைமைகளெல்லாம் செக் பண்ணுறாங்க. நம்ம ஆதார் கார்டெல்லாம் செக் பண்ணுறாங்க. நம்ம வண்டியை, நம்ம வந்த வாகனத்தை முழுமையாக செக் பண்ணி அதுக்கப்புறம் இந்திய எல்லைக்குள்ளே விட்றாங்க. பாருங்கள். நன்றி, வணக்கம்.